பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் மனைவி ரோஸ் பிராங்கோ குடும்பத்தினர், நாகர்கோவில். யூஜின் பிராங்கோ 6ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சிறப்பாக இன்றைய நாளிலே குழந்தைகள் தின விழாவை கொண்டாடி மகிழ்கின்ற இந்த தருணத்திலே நம்முடைய குழந்தைகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய குழந்தைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையும் தெய்வ பயத்தையும் கொண்டு வாழுகின்ற பிள்ளைகளாகவும், அதே நேரத்திலே உலக சிந்தனைகள் உலக காரியங்களினால் அவர்கள் தங்களுடைய பாதைகளை மறுக்காமல் என்றுமே இறை வழியை தேடி அதன்படி நடக்கின்ற பிள்ளைகளாக வாழ இத்திருப்பலியிலே சிறப்பாக நம்முடைய குழந்தைகளுக்காக வேண்டி நாம் இத்திருப்பலியை ஒப்புக்கொடுப்போம். தூய மர நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியற்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவோடு அகற்றி அருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உவப்புடன் நமக்கு ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அன்புக்குரியவரே, உம் அன்பை குறித்து நான் பெரும் மகிழ்வும் ஆறுதலும் கொள்கின்றேன். ஆம் சகோதரரே, உம்மால் இறை மக்களின் உள்ளம் புத்துயிர் பெற்றுள்ளது. எனவே நீர் செய்ய வேண்டியதை உமக்கு கட்டளையிட கிறிஸ்தவ உறவில் எனக்கு முழு உரிமை உண்டு. என்றாலும் அன்பின் பெயரால் வேண்டுகோள் விடுக்கவே விரும்புகிறேன். கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளையான ஒனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகின்றேன். முன்பு உமக்கு பயனற்றவனாக இருந்த அவன் இப்பொழுது எனக்கும் உமக்கும் பயனுள்ளவன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகின்றேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையுற்றிருக்கும் எனக்கு
உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்திக் கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டும் என்று நினைத்தே உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும் இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்கு உரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக உம் அன்புக்கு உரியவனாகிறான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு ஏதாவது தீங்கு இழைத்திருந்தால் அல்லது கடன்பட்டிருந்தால் அது என் கணக்கில் இருக்கட்டும், நானே அதற்கு ஈடு செய்வேன் என பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகின்றேன். நீர் உம்மையே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆம் சகோதரரே, ஆண்டவர் பொருட்டு எனக்கு இந்த உதவியை செய்யும். கிறிஸ்துவின் பெயரால் என் உள்ளம் புத்துயிர் பெறச் செய்யும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நமது பதில்: யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர். யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார், பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். பல்லவி: யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர். எழுந்து நிற்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தான் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 17, இறை திருவார்த்தைகள் 20 25 முடிய. இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது. இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது: ஒரு காலம் வரும், அப்போது மானிட மகனுடைய நாட்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாய் இருப்பீர்கள், ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள், ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளிரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்களை பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உலக வரலாற்றிலே மிக முக்கியமாக நான் மெசியா அல்லது நான் கடவுள் அல்லது நான் இறைவாக்கினர் என்று பலரும் ஆசைப்பட்டார்கள். பலரும் அந்த வார்த்தைகளை மக்களிடம் சொன்னார்கள். உதாரணமாக 19ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ரெவரண்ட் டிவைன்
என்கின்ற ஒரு மறை போதகர். அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தை அவர் சேர்த்தார். ஆனால் அந்த மக்கள் கூட்டம் அவருடைய இறையியலை பின்பற்றும் என்று நினைத்தார். ஆனால் அவர் இறந்த பிறகு அவர் பல தருணங்களிலே நானே மெசியா என்று சொல்லி இருந்தார். ஆனால் அவர் இறந்த பிறகு அந்த கூட்டமானது கலைந்து போனது. காரணம் உண்மையாகவே அவர் மெசியாவாக இல்லை. அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பொய்யான மெசியாவான வார்த்தைகளாக இருந்தது. இரண்டாவதாக, கொரியாவிலே மிகவும் பிரபலமாக இருந்த போதகர் சுன் மியாங் மூன் என்பவர். அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஏராளமான மக்களை ஒன்று திரட்டினார். கடைசியாக அவர் சொன்னார், நான் தான் கடவுள் என்று சொன்னார். மக்கள் அவரை அங்கும் இங்குமாக தேடி அலைந்தார்கள். இதோ இறையரசு வந்துவிட்டது, இவர்தான் என்று நினைத்தார்கள். அவர் இறந்த பிறகும் அந்த மக்கள் கூட்டம் கலைந்து போனது. மூன்றாவதாக, அமெரிக்காவிலே மிகவும் பிரபலமாக இருந்தவர் டேவிட் கொரேஷ் என்கின்ற ஒரு போதகர். அவருடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கின்றோம், இறுதியாக அவர் சொன்னது, நான் தான் கடைசியும் முதலுமான இறைவாக்கினர் என்று போதித்தார். அவர் இறந்த பிறகும் அவருடைய கூட்டாளிகள், அவரோடு இருந்தவர்கள் அனைவரும் ஒரு மூலையாக சென்றார்கள். ஆகவே அவருடைய போதனையும் ஒன்றுமில்லாத போதனையாக மாறியது. இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தை இதுதான், இறையாட்சி இதோ இங்கே அங்கே என்று நீங்கள் ஓட வேண்டாம். பல தருணங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு அதிசயம் எங்காவது நடக்கிறது என்றால் உடனே மக்கள் கூட்டமானது அங்கேதான் ஓடுகிறது. காரணம், இவர்களுக்கு இறையியலும் தெரியவில்லை, அதே நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளையும் சரியாக புரிந்து கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். பரிசேயர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காரணம், பரிசேயர்கள் தான் ஆண்டவராகிய இயேசுவிடம், ஆண்டவரே உண்மையான மெசியாவாக நீர் இருந்தால் அடையாளம் என்ன? அடையாளங்களை பார்த்தால் மட்டுமே நாங்கள் நம்புவோம் என்று பரிசேயர்கள் அந்த கூட்டம் இருந்தது. இன்றும் பல தருணங்களிலே நம்முடைய வாழ்க்கையும் அடையாளங்களை நம்பி வீணாக போகின்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த இறை ஆட்சியை பற்றி நாம் இந்த நேரத்திலே ஆண்டவரோடு இணைந்து இந்த நேரத்தில் சிந்திக்கின்ற போது 3 அரசு இருக்கிறது. ஒன்று உலக அரசு, இரண்டாவது கிங்டம் ஆஃப் காட் இறை அரசு, மூன்றாவது கிங்டம் ஆஃப் ஹெவன் விண்ணக அரசு. இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த உலக அரசு அதை ஆள்கின்றவன் யார் என்று பார்த்தால் மனிதனாக இருக்கிறார். காரணம், ஆண்டவராகிய கடவுள் உலகை படைத்த போது மனிதனிடம் அந்த பொறுப்பை ஆண்டவர் கொடுத்தார். இதோ நான் அனைத்தையும் உனக்கு சார்பாக கொடுக்கிறேன், நீ அனைத்தையும் ஆளலாம். ஆகவே இந்த உலக ஆளுமையை, இந்த அரசை கடவுள் மனிதனுக்கு கொடுத்தார். ஆனால் மனிதன் என்ன செய்கிறான் என்றால், இந்த உலக ஆட்சியை அப்படியே அழகையிடம் கொடுத்து விட்டான், தீயவனிடம் கொடுத்து விட்டான். இதுதான் மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது இன்று உலக வாழ்க்கையிலே. ஒரு புறம் உலகிலே மனிதன் நல்லதற்காக போராடி கொண்டிருக்கின்றான், அதே நேரத்திலே தீயவர்களும் தங்களுடைய நலனுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இது மத்தியிலே இறை அரசு எங்கே உள்ளது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போதும் இதே நிலை இருந்தது. ஆகவேதான் பரிசேயர்களிடம் ஆண்டவர் மிக திண்ணமாக சொன்னார், இறை அரசு உங்களிடமே, உங்கள் நடுவே உள்ளது. உங்கள் நடுவே என்று சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு உள்ளே இருக்கிறது, உங்கள் நடுவே அது பரவி இருக்கிறது என்பதை ஆண்டவர் மிக முக்கியமாக அவர் இன்றைய நாளிலே நமக்கு அறிவிக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆகவே உங்கள் நடுவே, உங்கள் உள்ளத்திலே இருக்கிறது என்று சொல்லுகின்ற போது மிக முக்கியமாக யார் அதை புரிந்து கொள்ள முடியும் என்றால், யார் ஒருவர் மனமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் மாத்திரமே இந்த இறை அரசை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். எங்கே மாற்றம் நிகழ்கிறதோ அங்கே இறை ஆட்சியானது நிலைத்து நிற்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த இறை அரசை பற்றி சொல்லுகின்ற போது ஆங்கிலத்தில் மிக அற்புதமாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். The kingdom of God does not come in a spectacular way.
ஆகவே பிரமிப்பாக இந்த இறை அரசானது வரப்போவதில்லை. எங்கெல்லாம் பிரமிப்பு இருக்கிறது அங்கெல்லாம் இறை அரசு இல்லை. இந்த இறை அரசு எங்கே இருக்கிறது என்றால் அமைதியிலே இருப்பதுதான் இறை அரசு. The kingdom of God is nurturing, maturing in the silent atmosphere. ஆகவேதான் நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம், கோதுமை மணியானது அந்த வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எதோடு சேர்ந்து வளருகிறது? அது நாம் பார்க்கின்றோம் களைகளோடு அது அமைதியாக வளருகிறது. ஆகவே இந்த வளர்ச்சி என்பது ஆவியானவரால் கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த இறை அரசு, இந்த இறை ஆட்சியினுடைய வளர்ச்சி என்பதை தூய ஆவியானவர் நமக்கு தருகின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த இறை ஆட்சி அல்லது இறை அரசு என்று சொல்லுகின்ற பொழுது விண்ணகத்தை மண்ணகத்திலே வாழ வைப்பதே இறையாட்சி. ஆகவே பல தருணங்களிலே இறைவனுடைய விழுமியங்களை, விண்ணகத்தினுடைய விழுமியங்களை, வேல்யூஸ், இவற்றை நான் இவ்வுலகிலே அதை நான் நிலைத்து நிற்கின்ற போது, அதை நிலைத்து காட்டுகின்ற போது, அதை வைத்து நான் வாழ்வாக்கி வாழுகின்ற போது அந்த விண்ணகத்தை நான் மண்ணகத்திற்கு கொண்டு வருகின்ற ஒருவராக நான் இருக்கின்றேன். அடுத்ததாக மிக முக்கியமாக நிலை வாழ்வை பற்றி நாம் சிந்திக்கிறோம். நிலை வாழ்வு எப்போது? இறந்த பிறகுதான் நிலை வாழ்வு என்று நாம் நினைக்கின்றோம். நிச்சயமாக இல்லை. இந்த நிறை வாழ்வு என்பது எப்போது என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மாறுகின்ற போது. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிக்கோதேமிடம் செல்லுகிறார். மீண்டும் பிறந்தால் ஒழிய நீர் மீட்படைய முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மீண்டும் பிறந்தால் என்றால் என்ன? உன்னுடைய வாழ்க்கையில் நீ மாற்றம் அடைந்தால்தான். ஆகவே இந்த நிலை வாழ்வு என்பது நம்முடைய வாழ்க்கையில மீண்டும் நான் மாற்றம் பெற்று ஒரு புது பிறப்பாக நான் மாறுகின்ற போது அந்த விண்ணகத்தை, அந்த இறை அரசை நான் இம்மண்ணகத்திலே வாழச் செய்கிறவனாக இருக்கிறேன் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதே நேரத்திலே இயேசுவினுடைய அவருடைய வாழ்க்கையை பற்றுதலோடு பற்றி கொண்டு அவருடைய திருவுள்ளத்தை நான் நிறைவேற்றி கொண்டே இருந்தேன் என்றால் இறை அரசு இவ்வுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், பவுல் பிலமோனுக்கு கடிதம் எழுதுகிறார். பவுல் எங்கே இருக்கிறார் என்றால் சிறைச்சாலையில் இருக்கிறார். அவரோடு ஒனேசிமு என்கின்ற ஒரு அடிமையும் பவுலோடு இருக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, அந்த ஒனேசிமு இந்த பிலமோனிடமிருந்து தப்பித்து சென்ற ஒரு அடிமை. என்ன அப்படி ஒரு தவறு செய்தான் என்றால் நிச்சயமாக நமக்கு தெரியாது. பணம் ஏதாவது திருடி கொண்டு போயிருப்பான். ஆக அவனை தூக்கி சிறைச்சாலையிலே போட்டிருக்கிறார்கள். பவுலோடு அந்த ஒனேசிமு அடிமை இருக்கின்றான். அப்போது பவுல் அந்த அடிமைக்கு இறைவனை பற்றி போதிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்பிக்கையோடு அவனுக்கு போதிக்கிறார். ஒனேசிமு இந்த சிறைச்சாலையிலே நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளுகிறார். இயேசுவின் பிரியமானவர்களே, அடிமையாக நீ அவனை கருதாதே. இனி அவன் இறை வார்த்தையை போதிப்பவனாக, உன்னோடு சேர்ந்து உழைக்கின்ற சகோதரனாக நீ பார்க்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகவே இதுதான் இறை அரசு, இதுதான் இறை ஆட்சி. எங்கே ஒரு மனிதனை பாவியாக, பொல்லாதவனாக, திருடனாக பார்த்த சமூகத்திலே பவுல் அதே மனிதனை மனம் மாற்றி புது வாழ்க்கையை கொடுத்து இறை அரசை போதிக்கின்ற மனிதனாக அனுப்புகின்றாரே, அதுதான் இறையாட்சி. ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, இன்று இந்த இறை அரசை நாம் எவ்வாறாக புரிந்து கொள்ளுகிறோம்? பல தருணங்களிலே இறை ஆட்சி என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நம்மை வழி நடத்துகின்றார். அவர் சொல்வதை நான் செய்கின்ற போது உண்மையாகவே இந்த இறை அரசானது நம்மோடு இருக்கிறது. இயேசுவின் பிரியமானவர்கள், அதே நேரத்திலே குடும்ப துன்பங்களிலும், குடும்ப பாரங்களிலும், நோய்களிலும், மிகப்பெரிய வேதனைகளிலும் நாம் வாழ்கின்ற போதும் இந்த இறை அரசு நம் பக்கத்தில் இருக்கிறது. ஆகவே இறை அரசை அங்கும் இங்கும் தேடி அலைய தேவையில்லை. ஆண்டவரை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டால், அவரை மட்டுமே நம்பி வாழ்ந்தால் அந்த இறை அரசு என்றும் நம்மோடு நம்மிடையே உள்ளது என்பதை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து நாம் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமேன். படியேறி வருகின்றேன் தேவா,
என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா, நான் படியேறி வருகின்றேன் தேவா. மகனையே பலியாக கேட்டாய், அபிரகாம் மனமாற பலியாக வந்தார். மகனையே பலியாக கேட்டாய், அபிரகாம் மனமாற பலியாக வந்தார். மனதினை மாசின்றி கேட்டாய், நான் மகிழ்வோடு தருகின்றேன் உமக்கே. படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா, நான் படியேறி வருகின்றேன் தேவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களை இரக்கத்தோடு கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளின் மர நிகழ்வை கொண்டாடுகின்ற நாங்கள் பற்றன்புடன் அதில் என்றும் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுள்ளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணி புரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றார்கள். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வோடு அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுள் ஆம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ்,
எல்லாம் திருநிலையினர் ஆகியவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெழுமெது நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வின் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, மன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டும் நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவோடு உமை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு ஆவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்து நிற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கியனை ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: மனைவி ரோஸ் பிராங்கோ குடும்பத்தினர், நாகர்கோவில். யூஜின் பிராங்கோ 6ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி